நீயே கலாச்சிப்பியா உன்ன? இல்ல. இப்ப என்ன சொல்லிட்டேன்? ஆமா. எதுக்கு இப்படி சிரிக்கிற? நடுவுல ஒரு குரூப் இருப்பாங்க கண்டுபிடிக்கணும் அவள்தான். நடுவுல குரூப் இருப்பாங்க கண்டுபிடிக்கணும். சாரி நடுவுல ஒரு குரூப் இருப்பாங்க அவங்கள கண்டுபிடிக்கணும். நான் கம்முன்னு தானே இருக்கேன். அவ தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அவ சிரிச்சா நீ ஏமா சிரிக்கிற? எனக்கு சிரிப்பு வந்துடும். சரி விடுங்க. பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. ஆயுத பூஜைனா பொறி, ஞாத்திக்கிழமைனா கறி, தயவு செஞ்சு சிரி இல்ல ஆயிடுவனா வெறி. டண்டனக்கா டனுக்குனக்கா இங்க பாரு. அவுட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சுங்க. எதுக்குமா நீ எஸ் ஜே சூர்யா வாய்ஸ்ல பேசுற? பா காலையில பீடா போட்டு வந்துக்கிறாரு இதுதான் ஒயிட் ஷாப்பா? இல்ல மெடிக்கல் ஷாப். லதா 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 என்னுடைய வாழ்க்கையில சதா லதாவத்தான் நான் லவ் பண்ணேன். சார் சதாவா லதாவா சார்? மனசுதான்பா, மனசுதான் அளவுக்கு காரணம். ஆசை வச்ச பச்சை கிளியோ ஒரு ஜோடி தேடி போயிருந்தா, நான் காதலிச்ச வஞ்சி மலரோ வேற தென்றலோட ஓடி இருந்தா. யாருக்காக இது யாருக்காக? அஞ்சல வச்சாவோ? அஞ்சனால தான் குடிக்கிறீங்களா சார்? ஆண்டாள் வச்சா. ஓ ஆண்டாளுக்காக குடிக்கிறீங்களா? வேக்கடா. ஏய் யாருக்காகடா குடிக்கிற? அஞ்சல வச்சாவோ? ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது இது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது இது பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் வீட்டில் வந்து நீ ரொம்ப தண்டமாக இருக்கிற, நீ ஒரு தண்ட சோறு, நீ ஒரு பழைய சோறு அப்படின்னு உங்களாம் திட்டியிருந்தாங்கன்னா கவலையப்படாதீங்க. ஒரு பைசா செலவு இல்லாமல் நீங்கள் உடனடியாக ஒரு பிஸியான ஒரு மேன் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான ஐடியாவை இப்போ நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ரொம்ப சிம்பிள். ஒரு பைசும் செலவாகாமல் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக பிஸியாக இருக்கணும்னா உங்கள் ஃபோன்லேருந்து உங்கள் நம்பருக்கே ட்ரை பண்ணுங்கள். யூ வில் பி வெரி பிஸி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் சீரியலில் இதேமாதிரி ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய 3 அழகான லேடிஸை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றிருக்கோம். லேடிஸ் அப்படின்னு எல்லா கேமராமேன்ஸும் பயங்கர அலர்ட்டாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி அவங்க யார் என்னன்றதை வெல்கம் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு ஆஃபீஸ் சீரியலில் மிகவும் பிஸியாக இருக்கக்கூடிய 3 முக்கியமான பெரிய கதாபாத்திரங்கள் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் அனு, பவித்ரா அண்ட் பிரீத்தி. வணக்கம் அனு. வணக்கம். ஏம்மா நீயே உன்னை கலாச்சின்னு சிரிச்சுக்கிற? ஐயோ நீயே கலாச்சிப்பியா உன்ன? இல்ல. இப்ப என்ன சொல்லிட்டேன்? ஆமா. எதுக்கு இப்படி சிரிக்கிற? அப்படிதான். என்னவா தெரியல, நான் கூட தானே மகர, ஏதாவது கேட்டு சொல்லுமா. தெரியலையே எப்படி இருக்கிறேன்னு கேட்டா அதுக்கு அப்படி சிரிக்குது. அப்படியே அவ கூட மிக்ஸ் ஆயிட்டேன். அப்படியே அவ கூட மிக்ஸ் ஆயிட்டியா? அம்மா ஊந்து நீந்திர போறமா, எல்லாம் பழைய செட்டு. இது உங்களுக்கு புரியாத புதிர். ஆமா. பார்த்ததுலேருந்து ஒரு டைலாக் கூட பேச. ஒரு நிமிஷம் வெயிட்டிஸா? எதுக்கு? சிரிப்பு கண்ட்ரோல். அது வரைக்கும் நீ பேசுனிக்கிறியா? தனியா பேசுனது விளங்கிடும் இன்னைக்கு. ஓகே வணக்கம் மா. வணக்கம் பவித்ரா, எப்படி இருக்கிற? ஹாய், நீ எதுக்கு பேசுறீங்க? எந்த ஸ்கூல்மா படிக்கிற நீ? காலேஜ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர். சரி, ஆபீஸ் சீரியல் நடிக்கிறிய, நாளை பண்ண படிச்சா உனக்கு வேலை கிடைக்கும் நம்பிக்கை இருக்குதா? என்ன கிடைக்கும்? கிடைக்குமா? என்ன வேலை கிடைக்கும்? ஐடில ஏதாவது ஜாப் கிடைக்கும். சரி ஒரு நிமிஷம். ஏம்மா வணக்கம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
நடிச்சிட்டு இருக்கேன். அது தெரியும். அதை தவிர ஒண்ணும் பண்ணலையே. கேளுங்க. நீங்க என்ன பண்றீங்க? படிச்சு முடிச்சிட்டேன், நடிச்சிட்டு என்ன இருக்கேன். படிச்சு முடிச்சீங்க? பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். வா செம்ம. எங்க படிச்சீங்க? எத்ராஜ். விஷுவல் கம்யூனிகேஷன் என்ன படிச்சீங்க? என்ன ஸ்பெஷலைசேஷன்? அப்படிலாம் இல்லை, எல்லாமே சொல்லி தருவாங்கல்ல. ஸோ 3 வருஷம் எல்லாத்தையுமே படிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிட்டு போகலாம். சரி, என்ன நீங்க என்ன போட்டோ எடுப்பீங்களா, என்ன படம் எடுப்பீங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஆங்கரா ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் நடிக்க வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஆங்கர் பண்ணீங்களா? ஏதோ பண்ணேன்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோக்ராம் பண்ணமா? அது ஏதோ எங்கேயோங்க வேணாங்க, இப்போ எதுக்குங்க அதெல்லாம். நைட்ல வருவார் டாக்டர். நைட்டு டாக்டர்லாம் இல்லைங்க. என்ன ப்ரோக்ராம்? அப்ப நீங்க வந்து ஐயோ அதெல்லாம் ஏங்க நான் சொல்லல என் வாயால அப்ப நான் என்ன இழுக்கிறீங்க? சரி ஓகே சொல்லுங்க, என்ன ப்ரோக்ராம்? வேர்ல்ட் நியூஸ் பண்றேன் நான். உலக செய்திகள் சொல்வீங்களா? சொல்லுவேன்னு நினைக்கிறேன். நீமா? நான் கரஸ்பாண்டன்ஸ்ல இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சிட்டு. யார் கொடுங்க? இது உனக்கு தெரியும். ஏதாவது இங்கிலீஷ்ல ஏதாவது சொல்லி கொடுங்களேன். எது தப்பா பேசினாலும் அதை நான் கரெக்ட் பண்ணி சொல்லுவேன். கரெக்ட் பண்றீங்களா? இங்கிலீஷ் முடிச்சிட்டு படிச்சிட்டு இருக்கீங்களா? ஃபைனல் இயர். ஃபைனல் இயர். ஃபைனல் செம் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் இல்ல. ஓகே. எப்படி இப்போ நான் கம்முன்னு தானே இருக்கா, அவ தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அவ சிரிச்சா நீயாமா சிரிக்கிற? எனக்கு சிரிப்பு வந்துடும். சரி விடுங்க. ஓகே விடுங்கட்டாங்களே, அவ்வளவுதான். சரி, ஸோ நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு வந்து 3 பேருக்கும் ஆளுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அது கம்மியாகாமல் பார்த்துக்கணும். அது யார்கிட்ட நிறைய இருக்குதோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிசுகள்லாம் காத்துன்னு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு போகிறோம். சொல்லுமா, ஃபர்ஸ்ட் ரவுண்டு என்ன? மானு குரூப்ல டூப். என்ன பண்ணுவாங்க? நடுவுல ஒரு குரூப் இருப்பாங்க, கண்டுபிடிக்கணும் அவள்தான். நடுவுல குரூப் இருப்பாங்க, கண்டுபிடிக்கணும். சாரி, நடுவுல ஒரு டூப் இருப்பாங்க, அவங்கள கண்டுபிடிக்கணும். நான் பரவாயில்ல, எலிக்குட்டி அதை முழுகிட்டு வந்துட்டியா? சின்ன வயசுல அது குரூப்பை கண்டுபிடிக்கணுமா? டூப்பை கண்டுபிடிக்கணும். சரி, கண்டுபிடிச்சலாமா? ஓகே. இவங்களையும் சரி உங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போற அந்த 3 பேர் யாரு அப்படின்றத லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குரூப்ல டூப்ல 3 பேர் வந்திருக்காங்க. ABC. இவங்களை பார்த்தா யார் மாதிரி தெரியுது? அனு, மேக்கப் ஆர்டிஸ்ட். நீ என்ன சொல்ற? யார் அவங்க? அது மேக்கப் பேக். அது சோ மேக்கப் கிட், மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். அவங்க வந்து மேக்கப் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலது கையாக இருக்கக்கூடிய டச் அப் அசிஸ்டன்ஸ். ஓகே எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் ABC இங்கே இருக்கிறாங்க. இதில் ஒருத்தர் டூப்பு. அவர் யார் அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் 1 2 3 அப்படின்னு பஸ்ஸரை நீங்கள் அழுத்திடுவீங்களா? அழுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெடி? 1 2 3. பிரீத்தி. செகண்ட் வந்து அனு. அதுக்கடுத்து வந்து பவித்ரா. பிரீத்தி சொல்லுமா, ஏபிசியில் யாரை லாக் பண்ணுறீங்க? பி. பியா? ஏன்? டச் அப் பாய் வயசானவரா இருக்க மாட்டாங்க. ஐயோ. ஸோ சின்ன வயசுலேருந்தே டச் அப் பாயாக இருக்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. ஸோ மைட் பி. ஸோ பிரீத்திக்கு வந்து பி மேலே ஒரு சந்தேகம். பியை டூப் பண்ணிட்டாங்க. என்னம்மா நீ? நம்ம சி. சி. எதனால சிமா? இவங்க 2 பேர் சமத்தா நிக்கிறாரு, அவர் வந்து கொஞ்சம் ஸ்டைலா ஒரு சைடு வாங்கிட்டு நிக்கிறாரு. ஒரு சைடு வாங்கி நிக்கிறாரு. என்ன வாங்கி நிக்கிறாரு அவரு? ஸ்டைலா நிக்கிறாரு. பேசிக்கலா வாங்கின மாதிரி தான் இருக்கிறாரா? ஏதோ முழுங்கி இருக்கிறமா, வர வழியில் ஏதோ சாப்பிட்டு இருக்கிற நீ. அவர் வாங்கி நிக்கிறதுனால அவர் வந்து சிஏ டூப்னு சொல்லிட்டாங்க. அம்மா என்னம்மா? வேற வழி இல்லைல்ல. ஏதோ யோகா கிளாஸுக்கு வந்த மாதிரி அமைதியா உட்காந்துக்கிற. யாரு டூப்னே தெரியல, அதான் போய் கேட்டுன்னு வருவோமா? அவங்களே நான் சொல்லிட்டா? இப்போ அவங்க வந்து பிஏ சொல்லிட்டாங்க, இவங்க சிஏ சொல்லிட்டாங்க. மீதி இருக்கிறது வந்து பார்த்தா ஏ, ஆப்ஷன் ஏ தான். இப்போதைக்கு நீங்கள் அவரை தான் லாக் பண்ண முடியும். ஓகே. ஸோ பிரீத்தி அவர்கள் பிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க. அனு சிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க. வேறு வழி இல்லாமல் பவித்ரா வந்து பாவமாக ஏவை டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ பிரீத்தி நீங்கள் பிஏ லாக் பண்ணியிருக்கீங்களா? அவரை செக் பண்ணிடலாமா? A1C நீங்கள் போயிடுங்க. ஓகே. ஸோ இப்போ பிரீத்தி நீங்கள் டூப்புன்னு லாக் பண்ணியிருக்க பி வந்திருக்கிறாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாமா? ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து டச் அப் பண்ணி விட போகிறாங்க. எப்படிமா இருக்குது மேக்கப்பு? இது டச் அப் தானே? உங்க அளவுக்கு இருக்காது, பல கோட்டிங்கள் போட்டிருப்பீங்க. உண்மையெல்லாம் வெளில சொல்லக்கூடாது பாஸ். ரொம்ப சந்தோஷம். இப்போ மற்றவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாமா? அடுத்ததாக அனு அவர்கள் டூப்புன்னு லாக் பண்ணியிருக்கக்கூடிய சியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாமா? சரி. இவர் தான் வந்து பார்த்தா அந்த லிஃப்ட்டை பின்னாடி இருந்து திறந்து விடுவார். அப்படியே ஆடினே திறக்கும் இல்லையா? இவர் தான் ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு, இவர் தான் ரிசீவ் பண்ணுவார்.
எஃபெக்ட் கொடுக்கவே வேணாம் எடிட்டில், இங்கேயே இருக்குது எஃபெக்ட்லாம். ஆமாம், லாஃபர் ட்ராக்கே போட வேணாம் நம்ம இதுக்கு. வெரி குட். ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. அடுத்து உங்களால் கூப்பிடலாமா? ஓகே, வாங்க. வாங்க பவித்ரா, ஏவை வந்து மேக்கப் போட சொல்லலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க பதா. ஏபிசி 3 பேர் வந்து பார்த்தோன்னா அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க டச் பண்ண அந்த 3 பேரும் அவங்க கூட தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு பிரீத்தி பியிலே இருக்க போகிறீங்களா இல்லை ஏசி? பி தானா? கன்ஃபார்மா? அடுத்த அனு பி. பியிலே தான் இருக்கிறியாம்மா? இல்ல, நான் சில இருந்து பிக்கு வந்துட்டேன். அப்போ ஒரு 100 பாயிண்ட் போகும், பரவாயில்லையா? ஓகே, 100 பாயிண்ட் எடுங்க அந்த பாப்பாக்கு. 900 ஆயிடுச்சு அனுவுக்கு. அது உனக்குமா? பி. அப்போ நீங்கள் ஏலேருந்து பிக்கு வரீங்க, 100 பாயிண்ட் போகும் உங்களுக்கு. பரவாயில்லையா? அவங்களுக்கு ஏலேருந்து பிக்கு வரனால நம்ம பவித்ராவுக்கு ஒரு 100 பாயிண்ட் போகுது. இப்போ நம்ம பிரீத்தியும் பி, பவித்ராவும் பி, அனுவும் பி. 3 பேருக்கு வந்து பார்த்தோன்னா டூப்பா இல்லை ஆப்பா அப்படின்றத நம்ம லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சட்டையை மாற்ற தெரியுது. பி தான் சரியான டூப்பே. 3 பேர் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள். ஸோ ஃபஸ்ட்டு அண்ணா வணங்கண்ணா, உங்கள் பேருங்க? பிரகாஷ். மேக்கப் போகிறது எத்தனை நாளில் கற்றுக்கினீங்க? 1 month சார். 1 month கற்றே இவ்வளோ தான் போட்டிட்டு பார்ட்டி. வெரி குட். சீட்டை கொடுங்க. உங்கள் பேருமா? கணேஷ். எத்தனை வருஷமா நீங்கள் இதை ஒர்க் பண்ணுறீங்க? 5 years இருக்கும். அடுத்த அண்ணாட்ட கொடுங்க. வணக்கம் பிரதர், உங்கள் பேர்? பாலா சார். பாலா, நீங்கள் எத்தனை வருஷமா பண்ணுறீங்க? 4 வருஷமா இருக்குது சார். ஓகே, நல்லா ஹாப்பியாக போய் இதாக இருக்கலாம். நீங்கள் எப்போ எத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் மேக்கப் மேன் ஆவீங்க? இப்போ இன்னும் 1 வருஷம் கழிச்சு மேக்கப் பண்ண இல்லை சார். 1 வருஷம் கழிச்சு ஆயிடலாமா? இல்லை சார். 5 வருஷம் இருக்கணுமா? ஆமாம் சார். ஓகே. ஒரு நாளைக்கு எத்தனை மூஞ்சி மேலே கை வைப்பீங்க? வச்சுருக்கேன் சார். வச்சுருக்கிறோமா? நல்லா. இப்போ ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப அழகான 2 முகங்கள் எங்கள் சிரிச்சா போச்சில் வந்து பார்த்தோன்னா சிங்கப்பூர் தீபன், திவாகர், இது போன்ற ஆட்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா அவங்கள எப்படி நீங்கள் மேக்கப் போடுவீங்க? நல்லா பர்ஃபெக்டாக போடுவீங்க. அது இன்னும் போட்டாலும் ஒன்றும் வராது. அப்படிப்பட்ட மூஞ்சிலாம் என்ன பண்ணுவீங்க? கரெக்டாக போட்டு தான் சார் ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு தான் ஆகணும். வெரி குட். சரி, ஏபிசி நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் வந்தது ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. பை பாய். ஓகே, குரூப்பில் டூப்புக்கு அப்புறம் யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாமா? அனு பார்க்கலாமாம்மா? ஓகே, சரியான டூப்பை 3 பேருமே கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே பியை வந்து கரெக்டாக லாக் பண்ணது நம்ம பிரீத்தி தான். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எந்த பாயிண்ட்ஸும் போகாமல் பிரீத்தி வந்து 1000 பாயிண்ட்ஸ்லேயே இருக்காங்க. அண்ட் ஆப்ஷன்ஸை மாற்றி நீங்கள் 2 பேரும் வந்து டப்பாவில் லாஸ்ட் மினிட்ல எகிறதுனால உங்கள் 2 பேருக்கு 100 பாயிண்ட்ஸ் போய் பவித்ரா நீங்களும் 900 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க, அனு நீங்களும் 900 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. இப்போ ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். இன் 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ். அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. ஆயுத பூஜைனா பொறி, ஞாத்திக்கிழமைனா கறி, தயவு செஞ்சு சிரி இல்லை ஆயிடுவேனா வெறி. டண்டனக்கா டனுக்குனக்கா. இங்க பாரு, அவுட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சுங்க. எதுக்குமா நீ எஸ் சூர்யா வாய்ஸ்ல பேசுற? பா காலையிலே பீடா போட்டு வந்துக்கிறாரு பாரு. இதுதான் ஒயிட் ஷாப்பா? இல்ல மெடிக்கல் ஷாப். லதா 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 என்னுடைய வாழ்க்கையிலே
சதா லதாவத்தான் நான் லவ் பண்ணேன். சார் சதாவா லதாவா சார்? மனசுதான்பா மனசுதான் அளவுக்கு காரணம். ஆசை வச்ச பச்சை கிளியோ ஒரு ஜோடி தேடி போயிருந்தா. நான் காதலிச்ச வஞ்சி மலரோ வேற தென்றலோட ஓடி இருந்தா. யாருக்காக இது யாருக்காக? அஞ்சல வச்சாவோ? அஞ்சனால தான் குடிக்கிறீங்களா சார்? ஆண்டாள் வச்சா. ஓ, ஆண்டாளுக்காக குடிக்கிறீங்களா? வேக்கடா. ஏய், யாருக்காகடா குடிக்கிற? அஞ்சல வச்சாவோ? வெல்கம் பேக் டு 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஆஃபீஸ் சீரியலில் ஒரு வேலையும் செய்யாமல் வந்து சம்பளம் மட்டுமே வாங்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய 3 கேரக்டர்ஸ் அனு, பவித்ரா அண்ட் பிரீத்தி 3 பேர் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துருக்காங்க. ஆஃபீஸ் சீரியலில் என்ன கேரக்டர் மணி? நான் கார்த்திக் அண்ணாவை லவ் பண்றேன் ஒன் சைடா. கார்த்திக் அண்ணாவா? எந்த ஊர்லயாவது அண்ணனை லவ் பண்ணுவாங்களாமா? ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து எனக்கு அவர் அண்ணா, ஆன் ஸ்கிரீன்ல வந்து அவர் என்னோட ஆளு. ஓகேவா? சரி, அது நீ என்னமா பண்ற? இவளுக்கு அட்வைஸ் அவர் இல்லாதப்ப நீ லவ் பண்ணுவியா? நீங்க என்ன பண்ணுவீங்க? விஷ்ணுவோட பேர் நான். விஷ்ணுவோட பேரா? லவ் ஒரே லவ்ஸா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாருக்குமே பேர் இருக்கு, உனக்கு தான் பேர் இல்லைல்ல? இருந்தது புட்டிட்டு போயிடுச்சு. ஆபீஸ் விட்டே போயிடுச்சா? நீ ஏதாவது அட்வைஸ் பண்ணிருப்ப, அதான் விட்டு போயிடுச்சு பாட்டி. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிரிச்சா போச்சு விளையாட போறோம். சிரிச்சா போச்சுல என்ன ஆகும்? சிரிக்க கூடாது. அது யார் சொல்றா பாரு, சிரிக்க கூடாது. நல்ல ஆளு சொல்றாங்க சிரிக்க கூடாதுன்னு. சின்னம்மா நீ போய் இந்த இஎன்டி டாக்டர்கிட்ட தொண்டையில் ஏதாவது பிகில் ஏதாவது மாட்டேங்குதான்னு பாரு. உழுக்கு உழுக்குன்னு இழுத்துனுக்குற. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? டேய், சிரிச்சா போச்சு உள்ள இருக்கிறவங்களா இந்த பிள்ளைங்க ஒரு நிமிஷமா ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லிக்கிறேன். சிரிச்சா போச்சு உள்ள இருக்கிற பசங்களா, இது எது சொன்னாலும் சிரிக்குதுங்கடா. இதையாவது சிரிக்க வச்சிருக்க வந்த உடனே என்ன ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உள்ள யாரெல்லாம் உங்களுக்காக காத்துனுக்குறாங்க அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்னை கூடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்னை கூடி மச்சான. குக்கர் விசில் அடிக்குது, குக்கர் விசில் அடிக்குது. யார் மணியா? என்ன பெருமை. ஏமா அதான் காலைல குடி வரான் எவ்வளோ பொறுப்பாக டைமில் வந்து குச்சினுக்கிறேன். நீ நான் ஓசிக்கிறியா? அசிங்கமா இல்லை உனக்கு? பார் அந்த பொம்பளை சி அப்படின்னு பார் ஓசி. அதுக்கெல்லாம் வரும்போது வாங்கி வந்துட்டுப்பா. என் கஸ்டமர்லாம் வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்படி தள்ளி உட்காரு. பா, நல்ல கஸ்டமராக வரணும், நல்லா குடிச்சு குடி கெட்டு போகணும். அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. தங்கச்சி தங்கச்சி நீ போர்வையை பொத்திக்கிட்டு போன்ல பேசுற குசு குசுன்னு இந்த அண்ணன் கண்ணீர்ல வருதுமா, கண்ணீர் பிசு பிசுன்னு. அம்மா இதை பாருமா, உனக்கு சுடிதார் வாங்கி கொடுத்தேன் பல பல, நீ சுதாகர்கிட்ட பேசுற கிளு கிளுன்னு. அம்மா ஆயுத பூஜைன்னா பொறி, ஞாத்திக்கிழமைனா கறி, தயவு செஞ்சு சிரி இல்ல ஆயிடுவேனா வெறி. டண்டனக்கா டனுக்குனக்கா இங்க பாரு. அவுட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சுங்க. எதுக்குமா நீ எஸ் ஜே சூர்யா வாய்ஸ்ல பேசுற? டக்கா டக்கா டண்டனக்கா டனுக்குனக்கா. சொல்லுடா பாய், எதுக்குடா உனக்கு இவ்வளவு பெரிய வாயி? ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, சரக்கு போட்டா கரெக்ட் ஆயிடுவான். அது வரைக்கும் இப்படி தான் இருப்பான். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்தியாவோட கேப்டன் தோனி நான் தான் சார், உங்க கடைக்கு முதல் போனி. சரக்கு எட்டுன்னு அப்படி போனி. ஆஹா, சூப்பர் காமெடி. சரிங்கடா.
பா காலையில பீடா போட்டு வந்துக்கிறாரு பாரு. இதுதான் ஒயிட் ஷாப்பா? இல்ல மெடிக்கல் ஷாப். என்ன ஃபுல் பாட்டிலா இல்ல ஆஃப் பாட்டிலா? இதுவா சார்? இது கோட்ரு. கோட்ரா? அப்ப நான் வெளியே போய் ஃபுல் வாங்கி அடிச்சுக்கிறேன் சார். அது டபுள் ஃபுல் சார். பாத்தியா உடனே நான் எப்படி கலாச்சேன்? பயங்கரமா கலாச்சிட்டீங்க சார். சாப்பிடுங்க சார். அங்க உட்காருவா தம்பி. வாங்க சார் உட்காருங்க, பண்ணாதீங்க மக்காருங்க. பக்கத்துல நான் உட்காரணும்னா நீ வாயை திறந்து பேசவே கூடாது. நான் சத்தியமா வாயை திறந்து பேச மாட்டேன் சார். இப்ப பேசுறியடா? எப்படி கலாச்ச பத்தியா? அப்பன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போ. அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல நெருப்பு தானே நெஞ்சல, ஒவ்வொன்னுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா, கொஞ்சமாக உயிர் பிச்சு தின்னா, அவ ஒத்த வார்த்தை சொன்னா அது மின்னும் பொன்னா, என்ன வேணா சொல்லுப்பா. I need it ma, I need it ma. அதான் தரேன், என்ன வேணும்னு சொல்லு. I need it ma, I need it ma. ஏய் திட்டு போயல டேய். தம்பி சூர்யா என்னடா பண்றீங்க? I need it ma, I need it ma. அவ எதுக்காக இங்க வந்த? என்ன காரணம்? I need it ma, I need it ma. சொல்லாத. வேகமா சொல்லு. I need it ma. எதுக்காகடா இங்க வந்த? பேகடா. தம்பி வேகனாட்டது யாரு? பேகனாடுது ஆளுங்க. என்னது வாளா? சரி போன வாரம் திவ்யா அடி அவ யாரு? அவளோட அக்கா. டேய் அக்கா தங்கச்சி 2 பேரையுமே கரெக்ட் பண்றியா? தம்பி அக்காவா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் மனசுதான் அளவுக்கு காரணம். ஆசை வச்ச பச்சை கிளியோ ஒரு ஜோடி தேடி போயிருந்தா, நான் காதலிச்ச வஞ்சி மலரோ வேற தென்றலோட ஓடி இருந்தா. யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் டேய் ஏய் ஒயின்ஸா போனே சொல்லுமா. என்னடா சும்மா உட்காந்துட்டு இருக்க? அடுத்து யாரா? அப்ப அடுத்தால ஓபன் பண்றேன். ஊரார புளிய மரம் ஒளிப்பு விட்ட தலசலங்க, ஊரார புளிய மரம் ஒளிப்பு விட்ட தலசலங்க, நாம் பிறந்த மதுரையிலே ஆளுக்கரே நாட்டாமையாய, நாம் பிறந்த மதுரையிலே ஆளுக்கரே நாட்டாமையாய. தம்பி ஆமா நீங்க யாரு? தம்பி தம்பி நீங்க யாரு தம்பி? என்னடா சாந்தெல்லாம் வாயில ஊத்தி வச்சிருக்க? யாரா நீ? யாரு? தம்பி அவசரப்படாதீங்க, நான் கேக்குறேன். கேள்றா நீங்க யாரு? ஏய் பாக்க சைக்கிள்டா, திரும்புடா அப்படி. ஏய் ஏய் எல்லாரும் நீ யாருன்னு சொல்றா? வெத்தலை பாக்க மூஞ்சி பூரா போட்டு வச்சிருக்க. ஏய் யாரா? அவன் சொல்ல மாட்டானடா வாயை திறந்து. என்ன சித்தப்பு என்ன இங்க இருக்கிற? ஏடா அண்ணனை போய் சித்தப்பாக்குறா? ஏடா அண்ணனை போய் சித்தப்பாடுற? சார் சின்ன வயசுல என் தங்கச்சி இப்படிதாங்க சித்தப்பா கிட்ட கேட்டுச்சு, சித்தப்பா எப்போ நீ செத்தப்பா? பேசுங்க பாப்பா. லதா லதா லதா. ஏய் ஒழுங்கா குடிக்க சொன்னா குடிச்சிட்டே போயினே இருக்கணும். ஓவரா கலீஜ் பண்ணக்கூடாது. புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கு இல்லை. கண்ணை திறந்து பார்த்தா கனவுல யாரு வருவா? யாரு? நீதானே. ஏண்டா உன் கடவுள வரா? கொஞ்சம் கூட வெக்கமேலா வெளியே சொல்றியா? ஏய் பருத்தி மூட்டை, இது பருத்தி வீரா. ஏய் எல்லாம் அமைதியா குடிங்க. எல்லாரும் அமைதியா தான் குடிச்சிட்டு இருக்கோம். தம்பி நீ எதுக்கு வந்த? முத்தழகு கிட்ட லவ் சொல்லிட்டோம்ல, அதான் ஒரு கட்டிங்க போட்டு போலான்னு வந்த. ஆமா சித்தப்பு, நீ எப்படி இங்க வந்த? அஞ்சல பச்சாவா? என்ன சித்தப்பு? ஏய் அண்டடா.
அவன் விட்டு போயிட்டாடா. ஏய் நீ ஏன்டா அழுவுற? என் தங்கச்சி மரண வேண்டும் தூது வந்தது, அது மங்கை என்றும் வடிவில் வந்தது. அடிச்ச போதும் இல்லை, புல்லட் மீன் அடிச்ச கிக்கு இல்லை. கண்ணை திறந்து பார்த்தா கனவுல யாரு வருவா? யாருப்பா? நீதாடா. ஏய், டைலாக் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக திருப்பி திருப்பி அதையே சொல்லி சாவடிக்காதா? Oh my God, எதுக்குப்பா அழுவுற? நான் குடுக்குறேன் சைடிஸ். அழுவுற இல்ல, அழுவுற. மகாஜனங்களே பார்த்தீங்களா, இந்த குடிகாரங்கள்லாம் இந்த குடிக்கு ஏன் அடிமையானாங்கன்னா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சோகம் ஸ்டோரி இது. அதெல்லாம் ரேடியோவில் போடுறதுக்கு எவனோ ஒருத்தன் ரேடியோக்காரன் வந்துக்கிறான். இதெல்லாம் என்ன நடக்க போதோன்னு தெரில. அவன் வந்தால் இவனுங்கெல்லாம் ஒழுங்காக பேசுவானுங்களா, எப்படி இன்டர்வியூ கொடுப்பானுங்கன்னு தெரில. எல்லாருக்கும் வணக்கம். பார்த்துருங்க சார், வழுக்கம். சார் ஒழுங்காக சொல்ல சார், அந்த மூதியை வாந்தி எடுத்துகிட்டு போய்க்கிறான். பார்த்து வழுக்கம், அதுதான் சொன்னியா? சரி, கட்டா பேச கட்டிங் இருக்கு உனக்கு. ஓகே, இன்னைக்கு உலக குடிகாரர்கள் தினம். குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா குடிகாரர்களுக்கும் ஒரு சிறந்த நாள். நான் தான் உங்க வேலைக்கா பஜ்ஜி. பேட்டி எடுக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறது நம்ம அண்ணன் தரன் பேசிட்டு டிட்டியா ராயா. தண்டனக்கா, ஏய் தண்டனக்கா, அங்க போய் பேசத்தானே போறேன், இங்க அமைதியா போறேன். ஏய் நக்கா நக்கா, ஏய் டக்கா டக்கா, ஏய் நக்கா நக்கா, ஏய் டக்கா டக்கா. நீங்க எதனால குடிக்க ஆரம்பிச்சீங்க? காசு இருக்கு குடிக்க ஆரம்பிச்சேன். சார் என்ன காரணத்துக்காக, என்ன காரணத்துக்காக குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லுங்க. அதை கேட்டுட்டியா? டேய், என் தங்கச்சிய 5 வயசுல நாய் கடிச்சிடுச்சுடா. அந்த நாயை நான் திருப்பி கடிச்சிட்டேன்டா. இதே நாயை திருப்பி கடிச்சிட்டீங்களா? ஆமாடா, நானா இந்தியிலேடா சொன்னேன், தமிழ்ல பேசினேன். வெண்ண அடுத்து என்ன சார் ஆச்சு? ஊசி போட்டீங்களா சார்? இதே போலதான் ஒரு நாள் என் தங்கச்சிக்கு செருப்பு வாங்கி கொடுத்தேன். அந்த செருப்பு கடிக்குதுன்னு என்கிட்ட சொன்னா நான் அந்த செருப்பை திருப்பி கடிச்சிட்டேன். சிக்கன் பீஸ கச்சா மாதிரி சொல்லிக்கிறீங்க சார். இது போல எல்லாத்தையும் அவளுக்காக நான் கடிச்சேன். என் தங்கச்சி என்ன கடிச்சிட்டு போயிட்டா சார். அதனால குடிச்சேன், வச்சேன் தாடி, போட்டேன் குடி. ஓகே சார், இவன் நம்ம சூப்பரான டிடி யாரோட இன்டர்வியூ பார்த்தோம். அடுத்து நம்ம வர போறாரு வசந்த மல்லிகையில இருந்து ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காரு. வாங்க சார். படம் சரியா கட்டிட்டு வாங்க சார். தம்பி சார், சைடிஸ் கிடைக்கலன்னு அவன் காதியை கடிச்சு துப்பிக்கிறீங்க, நல்லா தெரியுது. பாய துடிச்சுக்கோங்க. பெட்டிக்கு போலாமா சார்? போலாம். ஓகே சார், எல்லாரும் ஒரு நாள் குடிப்பாங்க. ஆனால் ஒரு வாரமாக இதே ஒயின் ஷாப்பில் உங்களை பார்த்துட்டு இருக்குதா நிறைய தகவல் வந்திருக்கு. தொடர்ந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி குடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன காரணம் சார்? எதனால நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிங்க? லதா 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 லதா. என்ன சார் 3 பேரை லவ் பண்ணீங்களா சார்? இல்லை, என்னுடைய வாழ்க்கையில சதா லதாவத்தான் நான் லவ் பண்ணேன். சார் சதாவா லதாவா சார்? ஏய், சதா இல்லைனா லதா. சார் ஓகே, அப்போ நீங்கள் இந்த லதான்றது யாரு சார்? லதா என்னுடைய பழைய காதலி. சரி சார், அப்புறம் எப்படி சார் லவ் ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு நாள் அவள் வீட்டில் தனியாக இருக்கும்போது வாசித்தாள். என்ன சார் சொல்றீங்க? வீணை வாசித்தாள். அப்போ நீங்க குடிக்கிறதுக்கு காரணம் லதான் தான் சொல்றீங்க? ஆமாம் ஆமாம் சார். லதாக்கு என்ன சார் பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? லதாவிற்காக நான் ஒரு வசந்த மாளிகையே கட்டினேன். அப்படி இருந்தும் போயிட்டாங்க சார்? அப்படி இருந்தும் அவள் என்னை விட்டு ஓடிவிட்டாள். பல கோடி ரூபா கொடுத்து வசந்த மாளிகை கட்டினதுக்கு பதிலா 10 ரூபா கொடுத்து தாலி கட்டியிருந்தா வீட்லயே இருந்திருப்பாளா சார்? இல்லை, அவள் இப்பொழுது ஒத்துக்கொண்டாலும் நான் அவளை ஏற்றுக்கொள்ள தயார். ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எதிரி. சார், யார் அந்த எதிரி? அவங்க அண்ணனா? இல்லை. அவங்க அப்பாவா? இல்லை. அவங்க மாமாவா? கிடையாது. சொல்லுங்க சார், பேசி முடிச்சிடலாம். அவருடைய புருஷன். எனக்கு ஒரு கோட்டர் சொல்லுங்க சார். சின்ன வீடு கட்டினதை போய் வசந்த மாளிகை கட்டினேன்னு எப்படி வந்தது? அது மங்கை என்னும் அறிவில் வந்தது. யாருக்காக? சார், ஏற்கனவே 90 கட்டிக்கு அடிச்சுட்டு வெறும் டம்ளரை வச்சுட்டு இது யாருக்காக கேட்டுருக்கீங்க. இந்த அடுத்து கட்டிக்கிறீங்க. பண்ணி மூஞ்சி வாயா கெட்ட போடுற நீ. வசந்த மாளிகை சிவாஜி கெட்ட பாடா போடுவேன். எவ்வளவு லேட்டு.
நேர்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் ஓல்டு குடிகாரங்க, இப்போ நம்ம யங் குடிகாரங்களை சந்திக்க போகிறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அடுத்து வர்றாரு நம்மளுடைய 3வது குடிகாரர். வாங்க யங் குடிகாரர். அஞ்சல புருஷன் சொல்லுவாரு. அஞ்சல புருஷன். என்னதான்டா எதிர்த்து போ. தூக்குறடா தூக்குற எல்லாத்தையும் தூக்குறடா தூக்குற. ஓகே சார், நீங்கள் எப்போலேருந்து குடிக்க ஆரம்பிச்சிங்க சார்? எதனால் குடிக்க ஆரம்பிச்சிங்க? அஞ்சல வச்சாவோ? ஏய் இத நீ 5 தடவை சொல்லிட்ட. 5 நாள் தான் குடிக்கிறீங்களா சார்? ஆண்டாள் வச்சா. ஓ, ஆண்டாளுக்காக குடிக்கிறீங்களா? வேக்கடா. ஏய், யாருக்காகடா குடிக்கிற? அஞ்சல வச்சாவோ? சார், இப்போ அஞ்சல தான் நீங்க குடிக்கிற காரணம் அஞ்சல தான் சொல்றீங்களா? கண்ணாடிக்காரா. டேய் டொமேட்டோ டொய். டேய் சார், உங்களை ரொம்ப இங்க பாறா. சோ பேட் இன் லவ் வித் மீ டா. நீ அவனை எத்தனை கேள்வி கேட்டாலும் அதனா சொல்லுவான். சார், உங்களுக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. பார்த்து வீட்டுக்கு போ. இல்ல நீ சரியில்லை. உன் கால் ரெண்டோ ஒரு இடத்துல நிக்கல. படப்படுது வரும்போதே போட்டு வந்துட்டான் அவன். ஏண்டா ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தது நீ, உன் கால் நிக்கல என் கால் நிக்கலன்றியடா. ஓகே, டடன் டன் 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 டன். இப்போ ஒரு யங் குடிகாரர்ல பார்த்தா அடுத்து வந்து ஒரு மிடில் குடிகாரரை நாம சந்திக்க போறோம். அவர் தான் நம்மளுடைய வீரா. வாங்க வீரா. துருப்பிடிச்ச பீரா மாதிரி இருப்பாரு, ஆனா சிறப்பா சாப்பிடுவாரு. உங்களை பற்றி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பற்றி நிறைய பக்கமாக எழுதிட்டு இருக்காங்க. எதனால் நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சீங்க, அந்த காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள். எல்லாம் முத்தழகால தான் சார். முத்தழகு அவங்க எப்படி இருப்பாங்க சார்? இதை கொஞ்சம் பிடி. சார் என்ன சார்? சார் வாணா சார். டேய் லுங்கி அவுதுடா டேய். வாட அடிக்குது. டேய் லுங்கி அவுதுடா டேய். சார் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்களா? ஏய், போட்டோல 10 ரூபாய், கூடுல 10 ரூபாய், தியேட்டர்ல 10 ரூபாய், நேர்ல பாத்திருக்கியா? பாத்திருக்கியான்னு பார்க்காத டைம்ல அவனை ஏன்டா அடிக்கிறேன்? ஓகே சார், அப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த குடியை நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்ணலாமா சார்? ஏன் சார் இப்படி குடிக்கிறீங்க? இது மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதியிருக்கு சார். எனக்கு தான் படிக்க தெரியாது. டேய் யாரா சொன்னா? டேய் மது வீட்டுக்கு எதனா கேடு, நாட்டுக்கு லாபம்டா. ஏண்டா நல்லா யோசிச்சு பாருடா, புரியும். இந்த கான்செப்ட்டுக்கே கேடு ஆயிடுச்சுடா. கரெக்டாக சொன்னீங்க சார். சரி சார், இப்போ நீங்கள் உங்களுடைய லட்சியம் என்ன? ஒன்றும் லட்சியம் இல்லை சித்தப்பு. சித்தப்புவா? என் முத்தளவு கூட அப்படியே போயிட்டு நானும் என் முத்தளகும் அப்படியே போயிட்டேன். பெருசா ஒரு வீடு கட்டி. ஓகே சார். அப்படியே அதில் சாஞ்சி அப்படியே ஆஹா அருமையா கனவு உலகத்துக்கு போயிட்டாரு. அடுத்து நம்ம கடைக்காரருடைய கலெக்ஷனை பற்றி எப்படி இருக்குன்னு விசாரிப்போம். சார், நம்ம ஏற்கனவே உலக குடிகாரர் தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன் சார். நீ ஃபீல் பண்ணுவடா. நீங்கள் வந்து பேசும்போது அவங்களுக்கு எப்பவுமே ஏதாவது போர் அடிச்சா நிறைய குடிப்பாங்க. அப்படியா சார்? நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்களா, நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே சார். ஏய் சரக்குல உப்பு இல்லடா. ஏண்டா கொடுத்த டைலாக் பேச துப்பு இல்லை. நம்ம கடைக்கு ஒருத்தர் ரேடியோக்காரன் வந்தான், குடியை நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவனே குடியில் மட்டையாயிட்டான். ஆடுங்கடா எல்லாம், தட்டி விடாம ஆடுங்கடா. மைக்கு ஊந்துற போது பாத்து. சூப்பர். ஆடுங்க மேடம், ஆடுங்க. நீங்க கடையில எப்பவுமே ஆடுறோம். ஓகே, நம்ம சிரிச்சா போச்சு டீமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். டைகர் கார்டன், தங்குதுரை, பழனி பட்டாளம், சிங்கப்பூர் தீபன், திருட்டுக்கோட்டை திவாகர், அமுதவாணன் அண்ட் ஜெயச்சந்திரன், இவங்க எல்லாரும் வந்து நம்மளை வந்து சிறு சிறப்புமாக சிரிக்க வச்சாங்க. நீங்கள் சொல்லவே வேணாம், எதுவும் பண்ணலாமே சிரிச்சு நிற்குது இந்த பொண்ணுங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை நம்ம சிரிச்சா போச்சு டீமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். தேங்க்யூ. ஸோ சிரிச்சா போச்சு முடிஞ்சதுக்கு யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். சொல்லவே வேணாம் யார் சிரிச்சாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. பாப்பா ஏற்கனவே எவ்வளோ ஸ்கோரில் இருந்தோமா? 900 இருந்தியா? அதுலேருந்து ஒரு 300 போய் இப்போ 600 பாயிண்ட்ஸில் இருக்காங்க நம்ம அனு. ஸோ அணுவை தொடர்ந்து சிரிச்சது வந்து நம்ம பவித்ரா. நீ ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ல இருந்தோமா? 900 இருந்தியா? அதுலேருந்து ஒரு 200 போய் இப்போ 700 பாயிண்ட்ஸில் இருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தா லாஸ்ட்டாக சிரிச்சது வந்து நம்மளுடைய திருட்டுக்கோட்டு பிரீத்தி. அந்த பிரீத்தி வந்து ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தீங்க? 1000 பாயிண்ட்ஸ் இருந்தீங்க. அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் போய் 900 பாயிண்ட்ஸில் இருக்காங்க.
ஓகே ஸோ சிரிச்சா போச்சு முடிச்சு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்டுக்கு போக முன்னாடி சின்ன பிரேக்கு போகிறோம். 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ். மாத்தியோஸ்ல என்ன பண்ணுமா? நீங்க கேக்குற ஆன்சருக்கு மட்டும் பதில் சொல்லக்கூடாது. வேற என்னது? क्वेश्चन மட்டும் பதில் சொல்லுங்க. கேக்குற ஆன்சருக்கு மட்டும். ஆமால. உங்க ஃபுல் பேர் என்ன? பெரியம்மாவை தனியா வீட்ல விட்டு வந்துட்டேன். யாரு? போகும்போது யார்ட்டையாவது அடி வாங்க போறேன்னு நினைக்கிறேன். என்கிட்ட தான் வாங்க போறேன். அப்புறமேட்டு நாளைக்கு சாப்பிடணும். அப்புறமேட்டு நாளைக்கு சாப்பிடணும். என்ன டயலாக் இது? வெல்கம் பேக் டு 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தோன்னா ஆஃபீஸ்க்கு எதுக்கு போகிறாங்கன்னே தெரியாமல் நம்ம விஜய் டிவியில் ஆஃபீஸ் போயிருக்கிறாங்க தெரியுமா? அதில் முக்கியமான 3 பேர் இவங்க தான். எதுக்கு அந்த ஆஃபீஸில் இருக்கிறாங்கன்னு இவங்ககிட்ட கேட்டதுக்கு நிறையா வந்து பார்த்தோன்னா தண்டவாளம் மேட்டர்லாம் வந்து நமக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா அனு, பவித்ரா அண்ட் பிரீத்தி 2 ரவுண்டு முடிச்சுட்டு இப்போ ஸ்ட்ராங்காக 3வது ரவுண்டு போதுக்காக காத்துட்டாங்க. தட் ரவுண்ட் நேம் என்னம்மா? அனு மாத்தியோசி. வெரி குட். அவங்க சொன்ன உடனே நீங்க சொல்றீங்க. மாத்தியோஸ்ல என்ன பண்ணுமா? நீங்க கேக்குற ஆன்சருக்கு மட்டும் பதில் சொல்லக்கூடாது. வேற என்னது? क्वेश्चन மட்டும் பதில் சொல்லுங்க. கேக்குற ஆன்சருக்கு மட்டும். ஆமால. நீங்க கேக்குற क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லக்கூடாது. இதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு ஆளுக்கு 2 மினிட்ஸ் டைம். அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்க இந்த பாயிண்ட் போகாது. ஸோ நான் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லை பதில் சொல்லணும். பதில் மட்டும் தான் சொல்லணும். கேள்வி கேட்கக்கூடாது. நல்லா சொல்லிக்கிறேன். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. யூஸ் பண்ண ஒரு வார்த்தையை 2 தடவைக்கு மேலே ஹோல் கான்வர்சேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. உடனே பதில் வந்துடணும். டைம்லாம் எடுத்து சொன்னீங்கன்னா அவுட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். போகலாமா? ஓகே, இப்போ நம்ம விளையாட போகிறது மாத்தி யோசி. ஸோ முதல்ல நம்ம கூட மாத்தி யோசி விளையாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் த திருட்டுக்கோட்டு பிரீத்தி. ஓகே பிரீத்தி, அப்புறம் எப்படி இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்காங்களா? செமையா இருக்கப்பா நீ. ஆரம்பிச்சிட்டேன் நான் தான். இன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ அவுட் தானே? நீ சைலண்டா அந்த பேசலாம் தானே திருப்பி பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. இதெல்லாம் ஓவர்லாம் ஒத்துக்க முடியாது. நல்லா மிமிக்ரி பண்றீங்களா நீங்க? சும்மா கலாத்துறதே. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா? என்னப்பா பிரச்சனை உனக்கு? ஒரு ப்ரோகிராமே ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா? தம்பி பச்சை சட்டை. ஏய் உங்களை தான் பஸ் கூப்பிடுறாங்க. யாராங்க விசில் அடிக்கிறது? ப்ரோகிராமே ஆரம்பிக்கல அதுக்குள்ள விசில். நீங்க சொல்லுங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா. இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோமா இல்லையா? ஆரம்பிக்க போதுமா? இருமா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலைல என்ன சாப்பிட்டீங்க? ஏன்பா சிரிக்கிற? क्वेश्चन கேட் அவுட் ஆயிட்டீங்களா? ஹே லூஸ் மாதிரி ஏதாவது பேசாதீங்க ப்ளீஸ். யார்கிட்ட சொல்ற? ஐயோ எங்க அப்பா திட்டினாரு என்ன. அசிங்கமா திட்டினாரா? ஒரு டீசெண்டா திட்டினாரா? ஹே கதை நான் பர்கர் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். எங்க சாப்பிட்டீங்க? ஓ மை காட், நான் அந்த பாட்டை கேட்கவே மறந்துட்டேனே. பாட்டு பேரு? இங்க பார் நீ அங்க பார். அவுட் தானே? ஜாவட வச்சா பாட்டு பாட்டு இல்ல. பாட்டு இல்ல. இருக்கா? இருக்கு இல்ல இருக்கு இல்ல. அட இல்ல. நல்லா பாடுறீங்க. அடுத்த வருஷம் உங்களை சூப்பர் சிங்கர்ல மீட் பண்ணலாம். ஓகேங்களா? நன்றி. தேங்க் யூ. பிரீத்திக்கு நல்லா கை தட்டுங்க. திட்டுக்கொட்டு பிரீத்திக்கு. பிரீத்தியை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் அனு. சொல்லுங்க. என்ன உங்க வீட்டுக்கு வந்து நான் சொல்லுங்கன்றீங்க? இல்லை படுத்து இருக்கிற நாய்க்குட்டிலாம் தெரியாம மெர்ஸ்னு வச்சுக்கேன். இப்படி தான் காத்தும் அப்படின்னு ஒரு சவுண்டு விடும். ஓகே, எத்தனை வருஷமா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு? அதான் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் சொல்லிட்டேனே. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே அனு. எஸ். கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. உங்க ஃபுல் பேர் என்ன? பெரியம்மாவை தனியா வீட்ல விட்டு வந்துட்டேன். யாரு? என்ன எதுவுமே பண்ணு. சரி சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? அவுட்டுங்க நீங்க வாங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கேர்ள் பவித்ரா. கேமரா அங்கே இருக்குது. இந்த சைடு பார்த்தோம். அங்கே பார்த்தோம் பாலாஜி. ஓகே, அவருக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட்டா? ஆமா. என்ன? ஐயோ கடவுளே, ஒன்றும் பண்ண மாட்டேமா. கை கொடுமா. சின்ன சின்ன क्वेश्चंसா கேளுங்க ப்ளீஸ். உனக்கு அறிவு இருக்கா? உங்க ஷர்ட் கலர் சூப்பரா இருக்கு.
அனுவை பற்றி 2 வார்த்தை கேவலமாக சொல்லு. என் தம்பி வீட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பான்? சாப்பிட்ருப்பானோ? உன்கிட்டே பேசிக்கிறியா? அந்த gift செம்மையா இருக்கு. சே எனக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே. எந்த கிஃப்ட்டுமா? இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்குல்ல? எந்தில்ல. உந்து இல்லையா? யாருது? இந்த செட்டு செம்மையா இருக்கு. எப்படி யோசிச்சீங்க? யார் என்கிட்ட கேட்குறியா? இந்த கலர் ஒரே பிளாக்கா இருக்கு. பிளாக் கலர் பிளாக்காக தான் இருக்கும். அந்த அண்ணன் என்னையே பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து என்ன சொல்கிறதுனா பயங்கரமாக யோசிச்சு நிற்கிறேன். போகும்போது யார்ட்டையாவது அடி வாங்க போறேன்னு நினைக்கிறேன். என்கிட்ட தான் வாங்க போகிறேன். அப்புறமேட்டு நாளைக்கு சாப்பிடணும். அப்புறமேட்டு நாளைக்கு சாப்பிடணும். என்ன டைலாக் இது? பிரீத்தி ஏமா சிரிக்கிற? திட்டுக்கோட்டு பிரீத்தியா? அனு ஒரு வார்த்தை அனு அனுன்னு சொல்லி அவுட் ஆயிட்டியா? அது அவளோட பேரு. நான் என்ன பண்ண முடியும்? அனு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ வேற ஏதாவது கூட சேர்க்க வேண்டியது தானே? அனு குண்டுன்னு போட்டுக்கலாம்ல. என்ன ஆமா இல்ல இப்போ வந்து சொல்ற அவுட்டு அவுட்டா? அவுட்டு பின்ன என்ன அனுன்னு சொல்லிட்டு அவுட் ஆன? ஆமா. அவுட் அண்ட் கெட் அவுட். ஓகே தேங்க் யூ. மாத்தியோசி முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அனு பாப்பா இருக்காங்களே, அவங்க ஏற்கனவே வந்து 600 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க. அதில் வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் போய் இப்போ 300 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தா நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தீங்க? 900 இருந்தீங்களா? அது வந்து ஒரு 200 போய் இப்போ நீங்கள் 700 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. பாப்பா நீ ஏற்கனவே 800 பாயிண்ட்ஸ் இருந்தியாமா? 700ஆ? மறந்துட்டேனே. மறந்துட்டியா? 700 700 பாயிண்ட்ஸ் இருந்த அதுலேருந்து இப்போ ஒரு 100 போய் இப்போ 600 பாயிண்ட்ஸில் இருக்காங்க பவித்ரா. ஸோ இன்று நாளுடைய முதல் இடத்தை பிடிக்கிறார் திட்டுக்கோட்டு பிரீத்தி. 2வது இடத்தை பிடிக்கிறார் பவித்ரா. அண்ட் 3வது இடம் மட்டும் இல்லாமல் சீஃப் கெஸ்ட் பதவியை வெல்கிறார் அனு. வாங்க அனு, கம்மியா. இன்று நாளுடைய முதல் இடத்தை பிடித்த திட்டுக்கோட்டு பிரீத்தி அவர்களுக்கு கிளாசிக் கிச்சன்ஸ் வழங்கக்கூடிய 21,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். இன்று நாளுடைய 2வது இடத்தை பிடித்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கேர்ள் பவித்ரா அவர்களுக்கு நமது நிகழ்ச்சியின் அன்பு பரிசு. ஸோ நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் மட்டும் இல்லாமல் 3வது இடத்தை பெற்று உங்களை 2 பேரும் ஜெயிக்க வச்ச நம்ம அனு அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு. சொல்லுங்க அனு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஷோ? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யார? இந்த ஷோ. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கண்டக்ட் பண்ணீங்க. நல்லா அதுக்கப்புறம் சிரிச்சா போச்சு ரவுண்டில். என்ட்ரியே சிரிச்சிட்டேன். சரி ஃப்ரீயாக விடுங்க, ஏன்னா என்னோட டிஃபால்ட்டு. நான் என்ன பண்ணுறது? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுமா? சூப்பராக இருந்துச்சு. கான்செப்ட் சூப்பராக இருந்துச்சு. சிரிச்சா போச்சுல. நைஸ். வெரி ஹாப்பியா? ஓகே. நீமா? நல்லா இருந்துச்சு எல்லாமே. என்ன நல்லா சாப்பாடு? எல்லாமே சாப்பாடா போட்டாங்க? நல்லா இருந்துச்சு எல்லாமே. நல்லா இருந்துச்சு. சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. சாப்பாடு என்ன கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களால் முடிந்த நடன ஸ்டெப்ஸுக்கெல்லாம் நம்மளுடைய அது இது நேயர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகுமாறு உங்களை அனுப்பிட்டு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சூப்பர். அருமை 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 அருமை. ஏமா பவித்ரா, நான் என்ன யாரையா உன்னை ஈத்துன்னு ஓடவா சொன்னேன்? ஆட தானே சொன்னேன். ஒரு வேளை அதை கரெக்டாக பண்ணிருப்பாளோ? உன் ஃப்ரெண்ட் இல்லை, அப்போ கரெக்டாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுவுமே பண்ணல, அதுக்குள்ள சவுண்டு. ஓகே, இதே மாதிரி அற்புதமான நேயர்களோட இதே மாதிரி அற்புதமான கெஸ்டோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மாகாப் ஆனந்த். இன் 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ்.